அனைவருக்கும் வணக்கம். பகுப்பாய்வு சேவை உங்களுடன் தொடர்பில் உள்ளது. குருவுட் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சில சுருக்கமான தகவல்களுடன் ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஆர்வமாக இருந்தால் நீங்கள் நிறுத்த பந்தயம் வைக்கலாம். ஆய்வின் கீழ் உள்ள அமைப்பின் அனைத்து அளவுருக்களையும் இன்னும் நெருக்கமாக படிக்குமாறு நாங்கள் பரிந்துரைக்கிறோம். இப்போது நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை பார்ப்போம். டார்கெட் கோர், டிக்கர் TGT. இந்த மதிப்பாய்வு மே 22, 2025 இன் தற்போதைய தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. வகைப்பாடு மூலம் குருவுட் மார்க்கெட்ஸ் அமைப்பு டார்கெட் கோர்ப் துணைப்பிரிவைச் சேர்ந்தது. ரீட்டெயில் ப்ராடக்ட் 35 நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன. இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது. ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பின்வருமாறு: 10 புள்ளிகளில் மே 4. துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் 1 புள்ளி. நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த சந்தைக்குள் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச் சந்தையின் சராசரி முடிவு 1.9 புள்ளிகள் என்பதை நீங்கள் பார்க்கலாம். நிறுவனத்திற்கு 4.5 மதிப்பீட்டிற்கு எதிராக டார்கெட் கார்ப்பரேஷன். நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கத்தை ஒப்பிடுவதன் மூலம் டார்கெட் கோர்ப் மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் 12 மாதங்களுக்கும் மேலாக பங்குகள் இருப்பதைக் காணலாம். டார்கெட் கோர்ப் -41.9% என்ற இயக்கவியலை காட்டியது. 37% துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிரானது. நிறுவனத்தின் சந்தை மூலதனம் டார்கெட் கார்ப்பரேஷன் $42.25 பில்லியன். 1456 பில்லியன் டாலர்களின் துணைப்பிரிவின் மூலதனம் கொண்டது. டார்கெட் கார்ப்பரேஷன் 2.902% பங்கைக் கொண்டுள்ளது. இது துணைப்பிரிவில் உள்ள சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும். நிறுவனத்தின் புத்தக மதிப்பு $14.94 பில்லியன் ஆகும். $187 பில்லியன் புத்தக மூலதனத்துடன் துணைப்பிரிவு $187 பில்லியன் மதிப்புடையது. டார்கெட் கோர்ப் 7.995% உள்ளது. சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிட்டுப் பார்த்தால் பின்வருவனவற்றைக் காண்கிறோம். பங்கு டார்கெட் கோர்ப் சந்தை மதிப்பு மதிப்பீட்டின் போது துணைப்பிரிவில் 2.902%. புத்தக மதிப்பு மூலதனம் 7.995%. இது சந்தை மதிப்பை விட 175% அதிகம். துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் இருப்புநிலை மூலதனத்தின் பங்கு மதிப்பீடு நல்லது 1 புள்ளி. நிறுவனத்தின் கடன்கள் $18.978 பில்லியன். புத்தக மதிப்புக்கான கடன் விகிதம் நிறுவனத்தின் பங்குகளில் 127% ஆகும். நிறுவனத்தின் கடன் மதிப்பீடு மோசமானது -1 புள்ளி. நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதம் 10.1 ஆகும். துணைப்பிரிவில் சராசரி 39.3 ஆகும். இது துணைப்பிரிவை விட 74% குறைவு. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதம் மிகவும் நன்றாக உள்ளது 2 புள்ளிகள். கடந்த 12 மாதங்களில் லாபம் $4185 மில்லியன். அடுத்த 12 மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் $3780 மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தற்போதைய அளவை விட 9.7% குறைவு. துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டியின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். நிறுவனத்தின் வருவாய் விகிதம் 0.4 ஆகும். துணைப்பிரிவு 1 இல் உள்ள சராசரியானது துணைப்பிரிவு சராசரியை விட 60% குறைவாக உள்ளது. துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது 1 புள்ளி. கடந்த 12 மாதங்களில் வருவாய் $1,05,870 மில்லியன். அடுத்த 12 மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் $95.63 பில்லியன் என தற்காலிகமாக மதிப்பிடப்பட்டுள்ளது.
இது தற்போதைய தருணத்தை விட 10% குறைவாகும். துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனை அளவுகளின் குறிகாட்டியின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். விளிம்பு நிலை 3.9%, துணைப்பிரிவில் சராசரியாக 2.4%. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 1.5%. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் லாப மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு 11.079%. இது சந்தை மூலதன பங்கை விட 282% அதிகம். நிறுவனத்தின் ஒரு ஊழியரின் சந்தை மூலதனத்தின் அளவு $96,000 சமம். துணைப்பிரிவுக்கு இது $367,000. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 73.8%. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். நிறுவனத்தின் ஒரு ஊழியரின் லாப அளவு $9,500. துணைப்பிரிவில் சராசரி 93,000. மற்றும் துணைப்பிரிவில் உள்ள சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 2%. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு இலாப மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் விற்பனை 24,100 ஆகும். துணைப்பிரிவில் $381,000 உள்ளன. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 58%. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளரின் வருவாயின் பங்கின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். விற்பனை பரிவர்த்தனைகளின் அளவு 3.7%க்கு ஒத்திருக்கிறது. துணைப்பிரிவுக்கான சராசரி 1.8%. இது சாத்தியமான குறுகிய அழுத்த அபாயத்தின் குறிகாட்டியாகும். காட்டி RSI 14 நிறுவனத்திற்கு 42% அளவைக் காட்டுகிறது. டார்கெட் கார்ப்பரேஷன் துணைப்பிரிவுக்கு RSI நிலை 14, 55%. நிறுவனத்தின் உண்மையான பங்கு விலை சுமார் $93.2. நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு சுமார் $110 ஆகும். தற்போதைய விலையின் இயக்கவியல் மற்றும் ஒருமித்த முன்னறிவிப்பு தோராயமாக 19%க்கு சமம். ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம். அது உங்களுக்கு கிடைக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு. ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன. குரூவ் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு. பத்திரங்களின் பகுப்பாய்வின் விளைவாக டார்கெட் கார்ப்பரேஷன் தகவல் மற்றும் மதிப்பீட்டு அமைப்பு குரூவ் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது. வீடியோ மேலோட்டமாக இருப்பதால் ஆர்டரை திறக்க வேண்டாம். இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி. குரூவ் மார்க்கெட்ஸ்